Praise the Lord. எல்லாருக்குமே praise the Lord. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன எடுக்கிறோன்னா we are starting with gospel study Matthew. அப்போது மேத்யூ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இன்றைக்கி. எப்படின்னா சாப்டர் பை சாப்டர் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் மேத்யூவில் என்ன இருக்குமோ ஒரு நாளைக்கு 2 chapters 3 chapters அப்படி நம்ம கவர் பண்ணின்னு போகலாம். இன்றைக்கி நம்ம வேறு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம டீப்பராக ஹிஸ்ட்ரியில் போகிறதில்ல மேத்யூவில். பட் ஜீசஸ் நமக்காக என்ன கற்றுக் கொடுக்குறாரு, என்ன பேசுகிறாரு, நம்ம என்ன கற்றுக்கணும், அந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ பைபிள் வந்து நமக்கு வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். இங்கே கேட்குதுங்களா? காலில் இருக்கிறவங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா யூ கேன் டெல் மீ. ஸோ பைபிள் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். யூனோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்குமே தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ் அங்கே இருக்குது. அப்போது இது ஆனாலுமே மெயின் கேரக்டர் ஒருத்தரை பற்றி பைபிள் பேசுது. யாருன்னா அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் காட்ஸ் க்ளோரியஸ் பிளான் ஃபார் ரிடெம்ஷன். நமக்காக காட்ஸ் க்ளோரியஸ் பிளான், நமக்காக நம்மளை மீட்கிறதுக்காக, நம்ம ரிடெம்ஷனுக்காக ஆண்ட தேவனானவர் நமக்காக வச்சுருக்க க்ளோரியஸ் பிளான் பய தான் ஸ்டார்டிங் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்குமே பேசப்படுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேத்யூ வந்து அதாவது 4 காஸ்பிள் பார்க்குறோம். ஸோ மேத்யூ, மார்க், லூக், ஜான் அப்படி. அதில் வந்து ஒரு சாப்டரில் வந்து பர்டிகுலராக அவங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. லைக் மேத்யூ வந்து யோர் கிங், பிஹோல்ட் யோர் கிங், கிங் அண்ட் கிங்டம் பற்றி பேசுவார். அரைவல் ஆஃப் கிங், ஏசு கிறிஸ்து ராஜா, ஏசு கிறிஸ்துவோட அரைவல் பற்றி பேசுவார். ஸோ இந்த வேர்டு அவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ 3 விஷயம் நம்ம பார்க்குறோம் மேத்யூவில். என்ன அப்படின்னு சொன்னால், மெசாயா, அதாவது அவரோட ஜீனியாலஜி, டேவிடோட லைன், தாவீது ராஜாவின் வம்சத்துலேருந்து வராரு அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது லைக் மோசஸ், அதாவது மோசஸ் ஏன்னோ அவர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ மோசஸ், அந்த மாதிரி இயேசு வந்து நிறைய காரியங்கள் மோசஸ் பண்ண காரியத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் இயேசு கிறிஸ்து. அண்ட் 3வது வந்து காட் வித் அஸ், அதை பற்றி நம்ம மேத்யூவில் பேசப்படுது. என்னன்னா இம்மானுவேல், ஹீ இஸ் வித் அஸ், காட் வித் அஸ், இம்மானுவேல் அப்படின்னு ஹீப்ரூவில் இம்மானுவேல்னு சொல்லப்படுது. அதை பற்றி பேசுறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா மேத்யூ 1வது அதிகாரத்துலேருந்து 3வது அதிகாரம் வரைக்கும், அதாவது இயேசு வந்து எப்படி ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து நமக்கு இங்கே கனெக்ட் ஆகுறாரு, பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட எல்லா ப்ராஃபஸிஸ் எப்படி வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறது புது ஏற்பாடில் அப்படிங்கிறது நம்ம பார்க்குவோம். அப்போ என்னன்னாக்கா இயேசுவோட அதாவது ஜீனியாலஜி பற்றி பேசுது. ஜீசஸு, அதாவது தாவீது வம்சத்துலேருந்து, தாவீது ஏப்ரஹாம் வம்சத்துலேருந்து, அந்த மாதிரி ஜீனியாலஜி பற்றி பேசுது மேத்யூ. அப்போது எல்லா ப்ராமிசஸுமே, அதாவது நமக்கு என்னென்னாக்கா எப்படி இருக்குதுன்னா, இந்த ஐசாயாவில் 6வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா 3 ராஜா பற்றி சொல்லப்படுது. அந்த 3 ராஜா பற்றி வந்து அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லப்படுது. அது இங்கே நிறைவேறதை பார்க்குறோம். அப்புறமா பெத்லஹேமில் இயேசு பிறந்தது மீகா 5வது அதிகாரத்தில். அப்புறமா வர்ஜின் மேரி, மதர் மேரி வந்து கன்னியாய் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பது பற்றி வந்து ஐசாயா 7வது அதிகாரத்தில் இருக்குது. அதை நம்ம வந்து இங்கே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டை பார்க்குறோம். ஸோ எவ்ரிதிங் எல்லாமே புட் டுகெதர் இம்மானுவேல், காட் வித் அஸ் தான் இந்த மேத்யூ நம்ம பார்க்குறது. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்புறம் என்ன கீ திங்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் மேத்யூவில் அப்படின்னு சொன்னாக்கா, ஜீசஸ் வாஸ் டேவிட் ஜீனியாலஜி, அதாவது டேவிட் ஜீனியாலஜிலேருந்து வராரு தேவன் இயேசு கிறிஸ்து, ஒரு மனுஷனாக அங்கே வராரு. இன்னொரு பக்கம் வந்து இம்மானுவேல், காட் வித் அஸ், அவர் தேவனாகவும் வராரு. ஸோ 100% மேன் அண்ட் 100% காடாக இருக்கிறாரு அங்கே. அப்போ ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்து ஹீ இஸ் கிரேட்டர் தென் மோசஸ். மோசஸ் வந்து நிறைய காரியங்கள் இன்றைக்கி மோசஸோட லா தான் பேசப்படுது. அதுக்குன்னா கிரேட்டர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எல்லாமே பழைய ஏற்பாடில். ஸோ என்னன்னாக்கா இந்த உலகத்துக்கு வந்து கிரேட்டராக வந்து எதுக்காக வந்தார்? 4 காரியங்கள். ஒன்று, நம்மளோட அடிமைத்தனத்திலேருந்து காப்பாற்றுவது, அதாவது டெலிவர் ஃப்ரம் ஸ்லேவரி. 2வது வந்து நமக்கு வந்து அதாவது தூய்மையான டீச்சிங், டிவைன் டீச்சிங் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். 3வது நம்மளோட பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக, சேவஸ் ஃப்ரம் தி சின். 4வது வந்து புதிய உடன்படிக்கை நமக்காக கொடுக்கறதுக்காக, ஒரு அதாவது இனிஷியேட் அ நியூ கவர்னன்ட். இதுதான் நம்ம வந்து மேத்யூவில் இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ப்ரைஸ் காட். மேத்யூ பற்றி நம்ம சில காரியங்கள் பார்க்கலாம். அதாவது மேத்யூ வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டர், இஸ் அ
டேக்ஸ் கலெக்டர். அப்போ வந்து கேப்பர்நாம்னு ஒரு டவுனில் அவர் வந்து ஆல்ஃபியஸுங்கிற ஒருத்தருக்கு பிள்ளை தான் மேத்யூ, சன் ஆஃப் ஆல்ஃபியஸ். மேத்யூ சாப்டர் 9 verses 9-9 என்ன இருக்குதுன்னா, as Jesus passed on from there, he saw a man named Matthew sitting at the tax office, and he said to him, follow me. So he arose and followed him. அப்போ மேத்யூ 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜீசஸ் வந்து அந்த பக்கமாக போகும்போது என்ன பார்க்குறாரு, அங்கே வந்து மேத்யூ வந்து டேக்ஸ் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து நிற்கிறத இயேசு பார்க்குறாரு. பார்த்த கையோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாலோ மீ, என்ன நீ வந்து ஃபாலோ பண்ணு. அப்போது மேத்யூ வந்து உடனே என்ன பண்ணுறாருனா, அரோஸ் அண்ட் ஃபாலோடு, உடனே ஏஞ்சவர் வந்து என்ன பண்ணுறாராம், உடனே ஃபாலோ பண்ணுறாராம். அப்போ மேத்யூ வந்து ஏன்னா இன்னொரு பேர் அவருக்கு என்ன, மேத்யூ 10:3 பார்த்தோன்னா அவருடைய பேர் வந்து லெவாயின்னு இருக்குது, லெவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மேத்யூ வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டர். அந்த காலத்தில் வந்து டேக்ஸ் கலெக்டர் வந்து யாருன்னா, ஜூஸ் பீப்புளாக இருந்தாலும் ரோமன் ரூலுக்கு கீழே வருவங்க தான், ரோமன் ரூல் படி நடந்துக்கிறவங்க தான் டேக்ஸ் கலெக்டர். அதாவது தன்னோட ஜனத்துக்கிட்டேருந்தே டேக்ஸை கலெக்ட் பண்ணி ரோமன் ரூலர்ஸ்க்கு காசை கட்டுவாங்க. டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இவங்க என்ன தேவையோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிரைப் மாதிரி மேலே இவங்களும் எடுக்குவாங்க. அப்போ இவங்க வந்து டேக்ஸ் கலெக்டர்னாலே ஒரு சின்னஸாக தான் பார்ப்பாங்க. அப்போ ஏன்னா தன்னோட சொந்த ஜனத்துக்கிட்டே ஜூஸு கிட்டேருந்து, அப்போ இவங்க வந்து ரோமருக்கு ரொம்ப விருப்பமானவங்களா இல்லைங்க, வேலை செய்வாங்க. இவங்க வந்து இவங்க ஜனத்துக்கிட்டேருந்து டேக்ஸ் எடுத்து ரோமன் அதிகாரிகளுக்கு கட்டுவாங்க. அப்போது ஏன்னா இவங்களோட சின்னராக அவங்க வந்து எப்போவுமே ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, யாருமே இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, நல்லது கெட்டது கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா டேக்ஸ் கலெக்டர்னாலே ஒரு பாவியாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்போது வந்து எல்லாமே ஒதுக்கப்படுறதுனால அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ டேக்ஸ் கலெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க, அவங்க ஒரு பாவின்னு வந்து கன்சிடர் பண்ணி ஒதுக்கி வைப்பாங்க. அப்போ மேத்யூ எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருப்பார், தனிமையில் இருந்திருப்பார். அப்போ இயேசு கூப்பிட்ட மாத்திரத்துக்கு ஏஞ்சி போகிறாரு. அவர் வந்து அவ்வளோ ஆன்டிசிபேட் பண்ணார் போகிறதுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து யாருமே அதாவது சொந்த குடும்பமே ஜூஸ்கிட்டேருந்து குடும்பம் ஒதுங்க முடியாது மேத்யூனால. அதனால என்ன பண்ணுவாங்க, மேத்யூ ஒதுக்கி வைக்குவாங்க. ஸோ குடும்பத்தில் கூட மேத்யூ வந்து பெருசாக எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேத்யூவோட, அதாவது அவர் வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறதுனால. ஸோ ஆனால் அவங்க வந்து ரொம்ப வெல்தி பீப்புளாக இருப்பாங்க, அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக அவங்க கையில் வந்து காசு இருக்கும், அது ஒண்டி தான் அவங்ககிட்ட இருக்கோ தவிர வேறு எந்த ஒரு ஜனம் ஒரு கூட சுற்றி இருக்கிற ஆளுங்க அது மாதிரி ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் டேக்ஸ் கலெக்டரான பூத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கும்போது ஜீசஸ் வந்து ஃபாலோ மீ அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்படி கூடும்போது உடனே ஏஞ்சி இவர் போயிடுறாரு அவர் பின்னாடியே. ஸோ அப்போது மேத்யூ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா யாருமே மேத்யூவை வந்து யாரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க, டேக்ஸ் கலெக்டர்ஸை யாரும் எங்கேயுமே இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பாவி, இவர் வீட்டுக்கும் யாரும் வர மாட்டாங்க டேக்ஸ் கலெக்டர்ஸுங்க பாவிங்களை தவிர. அந்த மாதிரி இடத்துக்கு இயேசுவை வந்து இன்வைட் பண்ணுறாரு மேத்யூ வீட்டுக்கு. அப்போது வந்து அவர் இவ்வளோ ஒரு வெல்தி பர்சன், ஒரு நல்ல கிராண்ட் பேங்க்வெட் தான் அவர் ரெடி பண்ணுறாரு ஜீசஸ்க்கு. அதோடு சேர்ந்து பாவிங்க, அதாவது டேக்ஸ் கலெக்டர்ஸு, மற்ற சின்னர்ஸு, அப்புறமா பேர் சொல்ல முடியாத அதே ஜூவிஷ் பீப்புள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவர் இன்வைட் பண்ணி அங்கே அன்றைக்கி வந்து அப்போது அந்த இன்வைட் பண்ணி அங்கே சாப்பிடும்போது ஃபாரிசீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கேட்குறாங்க, அதாவது அவர் டிசைபிள்ஸ்கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்களுடைய டீச்சர் வந்து எல்லா பாவிங்க கூடவோ டேக்ஸ் கலெக்டர் கூடவோ இந்த மாதிரி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய இதயம், அதாவது காட்ஸ் ஹார்ட். அந்த காட்ஸ் ஹார்ட் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஆண்டவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அந்த குவெஸ்சனுக்கு. நம்ம வந்து மேத்யூ சாப்டர் 9 verses 12-13 பார்த்தோன்னா, when Jesus heard that, he said to them, those who are well have no need of a physician, but those who are sick. But go and learn what this means. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, அதாவது நல்லா ஹெல்த்து நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படாது. ஆனால் ஹெல்த் நல்லா இல்லாதவங்களுக்கு ஃபிசிஷியன் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து எதுக்காக வராருன்னா, தேவனுடைய பிதாவின் இதயத்தில் இருக்கிற டிசைர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஃபாரிசீஸ் கேட்குற குவெஸ்சனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, டிசையர் மர்சி அண்ட் நாட் சாக்ரிஃபைஸ். இயேசு என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து மனுஷர்களுடைய சாக்ரிஃபைஸோ அவங்களுடைய மர்சி எனக்கு வேண்டாம், பட் நான் வந்து தள்ளப்பட்டவங்களுக்கோ
ஒதுக்கப்பட்டவங்களுக்கோ தேவை இருக்கிறவங்களுக்கோ, ஒன் வாஸ் a நீட், அந்த ஒரு ரட்சிப்பு தேவை இருக்கிறவங்களுக்கோ தான் நான் வந்திருக்கிறேன். ஃபார் ஐ டிட் நாட் கம் டு கால் த ரைச்சியஸ் பட் sinners டு repentance. நான் அதாவது நம்ம இந்த உலகத்தில் செல்ஃப் ரைச்சியஸ்ன்னு அந்த நேரத்தில் இருப்பாங்க. எப்படின்னா நான் வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன், நியாயபரமாக தான் நான் கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன், நான் எல்லாமே செய்து முடிக்கிறேன், தன்னோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நான் கரெக்டுன்னு நினைக்கிறவங்க தான் ஃபாரிசீஸாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியே இல்லாமல் அந்த மனுஷங்களுக்கு வராமல் அவர் யாருக்கு வராருன்னா பாவிகளுக்காகவோ, என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு பெருந்தன்மையாக நினைக்கிறவங்களுக்காக தான் இயேசு வந்தார். இன்றைக்கி நானும் நீங்களுமே கூட நம்ம சுயத்தில் இல்லாமல் நமக்கு ஒரு ஹெல்ப் தேவை, நமக்கு வந்து ஒரு ரட்சிப்புக்கு ஒரு ஹெல்ப் தேவை, நமக்கு சமாதானத்துக்கு ஒரு ஹெல்ப் தேவை, நமக்கு தேவைகளுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, நம்மளோட மீட்புக்காக ஒரு ஹெல்ப் தேவை நினச்சோன்னா நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. என்னால் எல்லாமே முடியும், நான் எல்லாமே பார்த்துக்குவேன், நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் குடும்பம் பார்த்துக்கிறேன், நான் தான் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறேன் கரெக்டாக, நான் தான் கரெக்டாக பயபக்தியாக கோயிலுக்கு போயிட்டு வரேன், நான் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாருமே செல்ஃப் ரைச்சியஸ். அந்த செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புளுக்காக நம்ம இயேசு கிறிஸ்து வரல. இதுதான் காட்ஸ் ஹார்ட், இதுதான் காட்ஸ் டிசையர். அவர் டிசையர் என்ன, நம்ம மாதிரி விட்டு போனவங்களுக்கோ பாவத்தில் இருந்தவங்களையோ மீட்கிறதுக்காகவோ தான் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். பிரைஸ் காட். அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? ஐ டிசையர், அவர் என்ன சொல்றார் இயேசு, ஐ டிசையர் கம்பேஷன் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் டிஸ்ட்ரெஸ், நாட் அனிமல் சாக்ரிஃபைஸ். அப்போ அது என்ன அர்த்தம்? ஒரு மீன் ஜீசஸ் நம்மளுக்காக, நம்ம செல்ஃப் ரைச்சியஸாக இல்லாதவங்களுக்காக, நான் தான் பாவம் நான் செய்திருக்கிறேன்னு ஒத்துக்குன்னு தேவனே உங்களுடைய கம்ஃபர்ட் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக இயேசு இருக்கிறார், நமக்காக இயேசு இருக்கிறார். மார்க் 11:11 chapter 11 verses 28 என்ன இருக்குதுன்னா, come to me all you who labor and are heavy laden and I will give you rest. வருத்தப்பட்டு பாரமாக இருக்கிறவங்க என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போ என்னென்னா, நான் என்னால் பார்த்துக்க முடியும்னு நினச்சவங்களுக்கு வரல, ஆனால் நீ வருத்தப்பட்டு நீ இன்னைக்கு பாரப்பட்டு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து என்னக்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு லைட்டான யோக் தரேன், நான் உங்களுக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் ரட்சிப்பும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற. பிரைஸ் ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நாம ஒரு வேளை சூழ்நிலையில நம்ம வந்து சுற்றி கொண்டு ஐயோ இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியல, இல்லை நான் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இன்றைக்கு இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, நீங்கள் சுயத்தில் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இயேசுவோட பாதத்தில் வந்தீங்கன்னா இளைப்பாறுதல் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா மேத்யூ அந்த மாதிரி தான், எனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட வேலை அந்த மாதிரி டாக்ஸ் கலெக்டராக போயிட்டார். அதனால அவருக்கு எப்பவுமே அவருக்குள்ள வந்து ஒரு தனிமை இருந்துன்னே இருந்தது. அதனால தான் அவர் வந்து இயேசு கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் ஃபாலோ பண்ண போயிட்டார். யாராவது ஒருத்தர் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் நமக்கு அந்த ஒரு பீஸ் கொடுக்க மாட்டாங்களா? கம்ஃபர்ட் கொடுக்க மாட்டாங்களா? எங்கே போனாலும் எப்படின்னா, டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த டேக்ஸ் காசை கொடுத்துட்டு திட்டினே கொடுப்பாங்களாம். அவர் கொடுத்து வாங்கின்னு போன பிறகு அப்படியே சபிக்குவாங்களாம் பின்னாடி. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான தொழில் தான் டேக்ஸ் கலெக்டர். நம்ம பார்த்தோன்னா ஜக்காயு கூட டேக்ஸ் கலெக்டர். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவர் வீட்டுக்கு போனார் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நாம் ஒரு அடிக்ஷனில் இருக்கிறோம், இல்லை ஒரு பாவத்துக்குள்ளே இருக்கிறோம், இதை வெளியில் வர முடியல, இல்லை கோபமோ இல்லை எந்த காரியமோ இன்றைக்கி நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், நான் வெளில வர ட்ரை பண்ணுறேன்னு நினச்சேன்னா, இன்றைக்கி நீங்கள் இயேசுவை நீங்கள் இன்வைட் பண்ணுங்க உங்களுடைய லைஃப்பில். அவரை இன்வைட் பண்ணணும்னா நம்மளோட பேங்க்வெட்டில் அவர் வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவர் பெருந்தன்மை, அவருடைய கம்பேஷன் அவ்வளோவா இருக்குது நம்ம மேலே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ மேத்யூ 9:10 பார்க்குறோம், டேக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் மெனி ஏட் வித் ஜீசஸ் இன் மேத்யூஸ் ஹவுஸ்ன்னு இருக்குது. நிறைய பாவிகளுமே ஜூஸில் பேசப்படாதவங்களும் தெரியாதவங்களும் டேக்ஸ் கலெக்டர்ஸோ இயேசு கூட சாப்பிட்டாங்களாம். அப்போ இயேசு கூட எப்பவுமே சுற்றி இருந்தோம் யாருன்னு சொன்னால், பாவிகளோ டேக்ஸ் கலெக்டரோ சின்னர்ஸ் எல்லா பாவங்களும் செய்தவங்களும் இயேசு கூட இருந்திருக்கிறாங்களா. அப்போ இயேசு வந்து அந்த மாதிரியான ஆட்டுக்குட்டி, தொலைந்து போன ஆட்டுக்குட்டிங்களை மீட்கிறதுக்காக தான் அந்த மேய்ப்பன் நமக்காக வந்தார். பிரைஸ் காட். டாக்ஸ் கலெக்டர் எப்படின்னு சொன்னால் அபேண்டன்ட், அதாவது தள்ளப்பட்டுங்க. அவருடைய சோர்ஸ், அவருடைய செக்யூரிட்டி, அவருடைய வெல்த்து, அவருடைய பழைய வாழ்க்கை. இயேசு கூப்பிட்ட மாத்திரத்தில் ஃபாலோவின்னு சொன்ன உடனே அவர் எதுவுமே யோசிக்கல. தன்னுடைய வேலை, தன்னுடைய சொத்து,
சொத்து, செக்யூரிட்டி, நான் தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம், எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் விட்டுட்டா எப்படி போகணும், அவர் எதுவுமே யோசிக்காமல் ஆன்டிசிபேட்டட்னு இருக்குது. அதாவது அவர் வந்து அந்த புதிய வாழ்க்கை, இயேசு கூட வாழ்கிற, அவர் கூட நடக்கிற ஒரு புதிய வாழ்க்கையை அவர் எதிர்பார்த்தார், அவர் ஆசைப்பட்டார். அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடனே அதில் நம்ம படித்து அந்த ஃபாலோ மீ உடனே அரோஸ் அண்ட் வாக்ட் வித் ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ் இருக்குது. அவர் அப்படியே எழுந்து இயேசு கூட நடந்து போனார். அப்போ என்னென்னா, அவருக்கு சொத்து இருந்தும், செக்யூர்டாக இருந்தாலும், அவருக்கு எல்லா சோர்ஸும் இருந்தும், அவருக்கு ஓல்டு லைஃப்பில் எல்லாமே இருந்தும், அவருக்கு அந்த சமாதானமும் இல்லை, அந்த கம்ஃபர்ட்டும் இல்லாமல் இருந்ததுனால தான் இது எல்லாமே அவருக்கு பெருசாக தெரியல. இயேசு கூப்பிட்ட மாத்திரத்தில் இயேசு பற்றி அவர் பட்டிருக்கலாம். அவர் அங்கங்கே மிராக்கிள் பண்ணிக்கிறது, நடந்துக்கிறது எல்லாமே அந்த மாதிரியான இயேசு வந்து கூடும்போது அங்கே வந்து அவருக்கு வந்து இதை விட, இந்த பள்ளிய வாழ்க்கையை விட இது எனக்கு நல்லா தெரியுதுன்னு அவர் யோசிச்சதுனால தான் அந்த அவர் ஒப்பு கொடுக்குறாருங்க. நான் ஃபாலோ பண்ணுற இயேசுவை, என்னுடைய புதிய வாழ்க்கைக்கு நான் போகிறேன், இனிமேலும் நான் தள்ளப்பட்டு இருக்க மாட்டேன், இனிமேலும் நான் பாவின்னு கூப்பிட்ற மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு. ஆனால் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பாவியாகவும் டாக்ஸ் கலெக்டராகவும் ஒதுக்கப்பட்டிருந்தாரோ அந்த அளவுக்கு இயேசுக்காக ஒரு வாழ்க்கையவே கொடுத்தாரு. அதுதான் நம்ம ஒரு வருஷம் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம ஆண்டருக்காக, அதாவது த ஹையஸ்ட், அதாவது நம்மளோட வெளி தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வந்து வெளி தோற்றத்தை நம்மளை பார்ப்பாங்க, நம்மளே வந்து கூட நம்மளோட வெளி தோற்றத்தை பார்த்துக்கோ, அவ்வளோதான் என்ன இருக்குது நம்மளோட தோற்றத்தில் அப்படின்னு. அது மாதிரி மாற்றி கூட இருந்திருப்பார் வெளி தோற்றத்தில். அப்போ ஆனால் ஆண்டவர் ஜென்யூனாக நம்மளோட இதயத்தில் இருக்கிற கமிட்மெண்ட் பார்க்குறாரு. மனுஷங்க வெளி தோற்றத்தை பார்க்குறாங்க, நம்மளும் வெளி தோற்றத்தை நம்மது பார்க்கலாம். நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், நம்மளோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் நம்மளே சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸில் இருப்போம், நம்மளே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளை தாழ்த்திக்குவோம். மனுஷருங்களும் வெளியில் இருக்கிறவங்க நம்மளை வெளி தோற்றத்தை பார்த்து, இவன் ஒரு பாவி, இவன் டாக்ஸ் கலெக்டர், இவன் ஒரு ஏழைப்பட்டுவன், இவன் பணக்காரன், இவன் அப்படி, இவன் இப்படி நிறைய அவுட்வர்டில் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இதயத்தின் கமிட்மெண்ட், நம்மளுடைய ஹார்ட்ஸ் டிசையர், நம்ம இதயத்தில் நம்ம வந்து ஜென்யூனாக நம்மளுடைய கமிட்மெண்ட்டை பார்க்குறாரு. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து. அதனால வெளி தோட்டத்தில் யார் பார்த்து என்ன பேசணும், நமக்கு அதை பற்றி கவலை. டாக்ஸ் கலெக்டராக இந்த மேத்யூ கவலைப்படல. அவருடைய இதயத்தில் ஒரு ஏக்கம் இருந்துச்சு, நாமளும் புது லைஃப்குள்ளே போகுமா, நாமளும் வந்து ரட்சிப்பின் வாழ்க்கையில் போவோமா, மீட்பின் வாழ்க்கைக்குள்ளே நம்ம நடக்குவோமா, இயேசு நம்ம ஃபாலோ பண்ணுவோமான்னு யோசிச்சார். அந்த இதயத்தின் டிசையர் தான் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு. வெளி தோற்றத்தில் இருக்கிற டாக்ஸ் கலெக்டரோ பாவத்தையோ இயேசு பார்க்கல. பிரைஸ் காட். அப்போ த ஹையஸ்ட் காலிங் இன் லைஃப் இஸ் சர்விங் God. The highest calling in life is serving God. மிகப்பெரிய அழைப்பு நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை, நம்ம தேவனை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதோ, அவரை சர்வ் பண்ணுறதோ. இன்றைக்கி அவரை சர்வ் பண்ணுற காரியங்களை தடுக்கிறதுக்காக மாதிரி என்ன காரியமாக இருந்தாலும், குடும்ப சூழ்நிலையா, பண பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, இல்லை சமாதான பிரச்சனையா, எந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா, எந்த காரியம் இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றுமே இல்லை. அதெல்லாத்தையுமே தேவன் பார்க்கவும் இல்லை. உன் இதயத்தில் உன்னுடைய வாஞ்சை என்னவா இருக்குது, ஹையஸ்ட் காலிங், காட்ஸ் காலிங் டு சர்வ் காட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா எந்த காரியமாக பெருசாக தெரியாது. பட் தெய்வீக சமாதானம் போதும், இயேசுட வார்த்தை போதும், நம்ம அது பின்னாடி போவோம். அதுதான் ஃபாலோ ஜீசஸ். அதுதான் மேத்யூ செய்தார் இயேசு கூடும்போது. அப்போது மணி, ஃபேம், பவர், நோ மேட்டர் வாட், எதுவாக இருந்தாலும் இட் cannot compare from being a follower of Christ. Praise God. Hallelujah. அப்போ என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதை விட காசோ பணமோ இந்த உலகமோ மனிதர்களோ எதுவுமே முக்கியம் இல்லை. மேத்யூ அதை தெரிஞ்சுக்கினார், மேத்யூ அதை வந்து புரிஞ்சுக்கினார். அதை புரிஞ்சுக்கினதுனால மேத்யூ என்ன பண்ணாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணார். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இங்கே நம்ம வேறு பார்த்துக்கிறது இன்ட்ரோடக்ஷன். நாளையிலேருந்து, அதாவது மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே இந்த கிளாஸஸ் ஆகும். ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் வந்து டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணும்போது நம்ம மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே நம்ம காஸ்பல் ஸ்டடி, மேத்யூ, மார்க், லூக், நம்ம ஜான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா மற்ற அதிகாரங்களும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மேத்யூ வந்து இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வென்ஸ்டே வந்து நம்ம ஜீனியாலஜி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஜீனியாலஜி இருக்குது, இயேசுவோட வம்சவழி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் தேவன் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாரு. அது போக நம்ம நிறைய ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நம்ம சுதந்திரித்து கொண்டு அவருடைய காட்ஸ் ரைச்சியஸ்னஸை நம்ம தேவனின் நீதிமான், அதாவது தேவனுக்குள் நீதிமானா எப்படி இருப்பதுன்னு நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அது போய் தான் நம்ம படிக்க போகிறோம். ப்ரைஸ் காட். தேங்க்யூ.